எல்லோருக்கும் வணக்கம். நான் அபிஷேக், வாழ்வியல் பயிற்சியாளர். அன்பு எப்படி இருக்க வேண்டும்? ஒரு சின்ன குட்டி கதை. ஒரு ஞானி தண்ணியில் குளிச்சிட்டு இருந்தார். அவரோட சீடர்கள் எல்லாம் மேலே நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் ஒரு தண்ணியில் ஒரு தேள் மிதந்துட்டு வருது, தத்தளிச்சிட்ருக்கு. அதை பார்த்தவருக்கு கருணை பிறந்துருச்சு. உடனே அந்த தேலை கையில் தூக்கி கொண்டு போய் கரையில் விட்டுறலான்னு சொல்லிட்டு அதை காப்பாற்றுறதுக்காக அதை கையில் எடுக்கிறாரு. சீடர்கள் எல்லாம் பதறாங்க, ஐயா விட்டுருங்க, வேண்டாம் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது தூக்கிட்டு போகிறதுக்குள்ளே அந்த தேள் வந்து ஒரு கொட்டிடுச்சு. எல்லாம் வலி ஒரு பக்கம். சீடர்கள் எல்லாம் விட்டுருங்க விட்டுருங்கன்னு கதறாங்க. அப்படியே அந்த கொண்டு போய் கரையில் விட்டுறலான்றதுக்காக அதை போகும்போது 3 தடவை அந்த தேள் வந்து அவரை கொட்டிடுச்சு. கொண்டு போய் கரையில் விட்டுட்டார். அப்போ சீடர்கள் எல்லாருமே கேட்குறாங்க, ஐயா உங்களை தான் கொட்டுதே, அதை நீங்கள் விட்டுருக்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. கொட்டுறது தேளோட குணம், அதுக்கு தன்னோட குணத்தை வெளிப்படுத்திடுச்சு. என்னுடைய குணம் அது காப்பாற்றணும்னு நினச்சேன், அதனால் என்னுடைய கருணை என்னோட குணத்தை நான் வெளிப்படுத்திட்டேன் அப்படின்னாரு. நம்ம ஆப்போசிட்டில் இருக்கவங்க கோவப்பட்டா ரிட்டன் நம்ம கோவத்தை தான் கொடுக்கணுமா? அவங்க பயப்பட்டாங்கன்னா மேலும் நம்ம பயத்தை தான் உருவாக்கணுமா? அவங்கள்ட்ட இருக்கிறத கொடுக்குறாங்க. நம்மள்ட்ட எதை இருக்குதோ அந்த அன்பை நம்ம மற்றவங்களுக்கு கொடுப்போம். எதை இந்த உலகம் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் இந்த உலகத்துக்கு கொடுங்க. நீங்கள் எதை கொடுக்குறீங்களோ அது 1000 மடங்காக திரும்பி வரும். அது 1000 மடங்காக திரும்பி வரணுங்கிறதுக்காக கொடுக்காதீங்க. உங்கள்கிட்ட இருக்கிறத கொடுங்க. எதை நீங்கள் கொடுக்கிறீர்களோ அதை 1க்கு 100 மடங்காக பெற்றுக்கொள்வீர்கள். நன்றி, வணக்கம்.